2026 சட்டமன்ற தேர்தல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக 5 தோழர்கள் களத்துல இறங்கியிருக்காங்க. இவங்க வெற்றி பெற்றா இவங்களுடைய பணி மக்கள் மத்தியில எவ்வாறு இருக்கும், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நீ கேட்ட கேள்வி சரியான கேள்விதான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் சாதாரண குடும்பத்துல இருந்து சேர்ந்து பணியாற்றக்கூடிய தோழர்கள். அவர்களுக்கு பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஃபுல் டைம் ஒர்க்கருக்கு 11,500 ரூபாய் தான் சம்பளம். இப்போ எம்எல்ஏ ஆனா கூட அவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் அரசாங்கம் கொடுத்தா கூட அதை கட்சியில கொடுத்துட்டு அவங்களுக்கான 11,500 ரூபாய் சம்பளத்தை மட்டும் தான் வாங்குவாங்க. அவங்களுடைய பணி எப்படி இருக்குன்னா சாதாரண மக்கள் அணுகி எல்லா வேலையும் செய்யக்கூடிய பணி. சட்டசபையில அவங்க போய் பேசினாங்கன்னா சாதாரண மக்களுடைய கோரிக்கையை வலுவா பேசக்கூடிய தோழர்கள். அவங்க வெற்றி பெறுவது மக்களுக்கான வெற்றியை தான் நான் அதை பாக்குறேன். அதே மாதிரி பார்த்தா காஷ்மீர்ல ஆஷிபான்ற ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் கோயில்ல பிஜேபி காரங்க பண்ணாங்க. சோ பண்ண சொல்லும் போது அந்த பத்திரிகை எல்லாமே அதை வெளிக்கொண்டு வரல. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு அன்சிக் தாரகின்னு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக. அந்த மாநிலத்திலேயே ஒரே ஒரு எம்எல்ஏ அவரு தான் சட்டசபையில பேசி நாடு முழுவதும் இன்னைக்கு போஸ்டோ சட்டம் வந்துச்சுன்னா அதான் காரணம். இதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம வாச்சாத்தி கிராமத்துல நடந்த கொடூரத்தை பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் தான் அதை கொண்டு வந்து 270 பேருக்கு மேல அரசு ஊழியர்களை குற்றவாளிகளா கூண்டு நிறுத்தி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய வேலை செய்தாங்க. ஜெய்வி படம் இது மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவங்க கிட்ட அதிகாரம் கிடைச்சா அது மக்களுக்கான அதிகாரமா இருக்கும். அது மக்களுக்கு தேவையான வேலைகளை செய்து முடிக்கும். அதே மாதிரி குரலற்றவர்கள் குரலாக அவங்க இருப்பாங்க. எளிய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதனால உங்களுடைய ஓட்டு அறுவாள் சுத்தியில் நட்சத்திரத்துக்கு போட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கை பெற்றக்கூடிய தோழர்களை வெற்றி பெற செய்வது இந்த மக்களுடைய கடமை. அது அவங்களுடைய பொறுப்பு. நமக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு ஊழியர் வராங்கன்னா அவங்கள பாதுகாக்கிறதோ அவங்களை வெற்றி பெற செய்ய வைக்கிறதோ நம்மளோட கடமையா பாக்குற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை வெற்றி பெற செய்வதற்கு மக்களாகிய நாம் தயாராக இருக்க வேண்டும். 23ஆம் தேதி காலையில சென்று முதல் அறுவாள் சுத்தி நட்சத்திரம் இந்த 5 தொகுதியில வெற்றி பெறக்கூடிய தோழர்ல கட்டாயமாக வெற்றி பெற வைக்க வேண்டும். திருவத்தூர்ல சுந்தர் இருக்காரு, சுந்தரராஜன், அவரை வெற்றி பெற வைக்கணும். பழனி தோழர்ல பாண்டி இருக்காரு. இது மாதிரி 5 தோழர்களையும் வெற்றி பெற வைக்கிறது மக்களுக்கு ரொம்ப கடமையாக பாக்குறேன். அதே மாதிரி மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றி பெறதுக்கு நம்ம எல்லாம் உறுதுணையா இருக்கணும்.